ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று கூட நாம் தெரிந்து கொள்கிற பாடம் என்னென்னா, அன்னை மரியாளை பற்றி. நீங்கள் வெளிப்பட்டின விசேஷம் 12வது அதிகாரம் 1லேருந்து 5 வரைக்கும் படிச்சிங்கன்னா, இதோ ஒரு பெண் ஒருத்தி சூரியனை ஆடையாக அணிந்திருந்தால், அவள் காலின் கீழ் நிலா இருந்தது, அவள் தலைமேல் 12 நட்சத்திரங்கள் இருந்தது. அவள் பிள்ளை பெறும் பிரசவ வலியினால் கதறினாள். அதை அந்த நேரத்தில் ஒரு வலு சர்ப்பம் ஒன்று அங்கே நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்கு 7 தலையும் 10 கொம்புகளும் இருந்தன. அது அந்த பிள்ளை பெற போகிற அந்த பெண்ணுக்கிட்ட காத்து நின்றுச்சு. அந்த பெண்ணு பிள்ளை பெற்றவுடனே அது ஒழுங்கிடலான்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த பிள்ளை பிறந்த உடனே அது கர்த்தருடைய அரியணைக்கிட்ட எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு இருக்குங்க. இப்போ அது பாருங்கள், அது சூரியனை ஆடையாக அணிந்திருந்தால், சூரியன் வந்து பசுத்தாவிக்குரிய ஆடையாகனா பசுத்தாவி. அந்த எப்படி ஏசப்பா மறுரூபம் ஆகும்போது அந்த வெண்மை இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி 12 நட்சத்திரத்தை கிரீடமாக அணிந்திருந்தான். 12 நட்சத்திரன்றது 12 கோத்திரத்தை குறிக்குது. 12 கோத்திரத்திலே இவங்க தான் பெஸ்ட்டு பெண்ணுன்ற மாதிரி அது குறிக்குது. அப்போ சூரியன் வந்து தந்தையை குறிக்குது. சூரியனை ஆடையாக அணிந்திருந்தால் போட்டதுனால சூரியன் வந்து தந்தையை குறிக்குது. நிலா வந்து பெண்ணை குறிக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆதியாகமம் 37வது அதிகாரம் 9வது வசனம் படிச்சிங்கன்னா, யோசேப்பு ஒரு கனவு காண்பார். அதில் பார்த்தீங்கன்னா, அவர் அவங்க அப்பாட்ட சொல்லுவார், அப்பா நான் ஒரு கனவு கண்டேன். ஃபஸ்ட்டு ஒரு கனவு கண்டிருப்பார், அது சொல்லுவார். செகண்ட் ஒரு கனவு காணுவார், அந்த கனவு சொல்லுவார், இதோ நான் கனவு கண்டிருந்தேன். அதாவது சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கின அப்படின்னு சொல்லுவார். இப்போ சூரியன்னா யாக்கோபு குறிக்குது, சந்திரன்னா தாயை குறிக்குது, 11 நட்சத்திரங்கள்னா அந்த 12 கோத்திரத்தில் மீதி 11 பேரை குறிக்குது. ஏன்னா அவர் எகிப்தில் போய் அவர் பெரிய ஆள் ஆகிடுவார். கடைசியில் இவங்க எல்லாம் அவர்கிட்ட தான் போய் அவரை தான் வணங்குவாங்க. அதை குறிக்குது. அது குறித்து முன்னாடி ஆண்டவர் அவர் ஒரு கனவு கொடுத்தாரு. ஆனால் யாக்கோபு வந்து நானும் உன் தாயும் உன்னை வணங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்பார். கேட்டுட்டு அதை அவர் மனசுலேயே வச்சுக்குவார். அப்போ நிலா வந்து எதை குறிக்குதுன்னா பெண்ணை குறிக்குது, தாய் ஸ்தானத்தை குறிக்குது. சூரியன் எதை குறிக்குதுன்னா தந்தை ஸ்தானத்தை குறிக்குது. அப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே பாருங்கள், வெளிப்பட்டின 12வது அதிகாரத்தில் அந்த பெண் சூரியனை ஆடையாக அணிந்திருந்தால், ஏன்னா அவங்க பசுத்தாவினால் தான் வந்து கருவுட்டு இருந்தாங்க இல்லையா. ஆவியானவர் வந்து பிதா தானே. ஏன்னா ஆதியிலே தேவன் தண்ணீரின் மேல் ஆவியானவர் தண்ணீர் மேல் அசைவாடி கொண்டிருந்தான்னு வரும். அந்த நிலா வந்து காலுக்கு இருந்தா, அதாவது பெண்களிலே இவங்க தான் பெஸ்ட்டு. அப்படி அந்த 12 கோத்திரத்திலேயே இவங்க தான் வந்து பெஸ்ட்டு ஒரு பொண்ணாக, ஒரு ஸ்திரீயாக வந்து எண்ணப்பட்டாங்க. அதனால தான் வந்து ஏசப்பா அவங்க வயிற்றில் பிறந்தாங்க. அதுக்காக தான் அந்த இதை குறிக்கப்பட்டது. அவங்க 12 நட்சத்திரம் தலையில் இருக்கிற 12 கிரீடத்தில் நட்சத்திரம் வந்து 12 கோத்திரத்தை குறிக்குது. அந்த 12 கோத்திரத்தில் இவங்க தான் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட பசுத்தமான ஒரு பெண். அதாவது ஏவாள் வந்து பாவம் பண்ணிட்டாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு இவங்க வந்து அந்த ஸ்தானத்தில் வந்து இவங்கள வச்சாங்க. ஏசப்பா கூட சிலுவையில் சொல்லப்பார், இதோ உன் தாய். யோவானுக்கிட்ட சொல்லார், இதோ உன் தாய் அப்படின்னு சொல்லுவார். அந்த சிலுவையில் அது சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க, ஆனால் அவர் சொல்லுவார் அங்கே, இதோ உன் தாயின்னு சொல்லிட்டு. நீங்கள் லூக்கா 1வது அதிகாரம் 28வது வசனம் படிச்சிங்கன்னா அதில் கூட போட்டிருக்கோம், கப்ரியேல் தூதர் வந்து அருள் கிருபை பெற்றவளே வாழ்க, நீ பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு வந்து சொல்லுவார். அதாவது பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு அவரை மட்டும்தான் சொல்லுவாங்க. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் யாரையும் சொல்லலைங்க. ஆனால் அன்னை மரியாதை தான் சொல்லுவாங்க. அப்போ பாருங்கள், அவங்க சூரியனை ஆடையாக அணிந்திருந்தார்கள், நிலா அவர்கள் பாதத்தின் கீழ் இருந்தது, 12 நட்சத்திரம் தலையில் இருந்தது, 12 கோத்திரத்திலே பெஸ்ட்டு பெண் அவங்க தான். அடுத்த ஏவாள்
ஏவாள் அந்த பாவம் செஞ்சிட்டதால அடுத்த ஏவாள் இவங்கள தான் குறிக்குது. இவங்க கிறிஸ்துவ பிறக்கும்போது ஏரோது மன்னன் வந்து இந்த 2 வயசு குழந்தைங்களெல்லாம் வெட்டி போடுங்கன்னு சொல்லுவான் பாருங்க. அந்த இதை தான் வந்து அந்த வலு சர்ப்பம் அது குழந்தைய விழுங்கலான்னு பார்த்துச்சு. ஆனால் அது உலகத்தை எல்லாரையும் இரும்பு கோலால் கட்டுப்படுத்துகிற ஒரு குழந்தையா இருந்துச்சு. அது பிதாவின் பிதாவின் சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்புறம் வந்து அந்த பாம்பு வந்து அந்த பெண்ணை துரத்தியது. அதாவது பிதா சுதன் பரிசுத்த ஆவி 3 பேர் எங்கே இருக்காங்களோ அதுதாங்க சபை. அதுதான் சபையை குறிக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது மாதாவை அன்னை மரியாதை குறிக்குது. 2வது நீங்கள் அதுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா அது சபையை குறிக்குது. அது சபை 3 பேர் ஒன்றா இருக்கிற இடம் தான் சபை. அப்புறம் தான் அந்த சபையை துரத்துது அந்த பாம்பு. மற்ற சபையை துரத்துது. அதுக்கப்புறம் அந்த 12வது அதிகாரம் படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் அவருடைய மற்ற பிள்ளைகளையும் துரத்துதுன்ட்டு வரும். அப்போ பாருங்கள், அந்த யோசேப்பு கண்ட கனவு அந்த 11 நட்சத்திரம் வணங்குறதும், சூரியன் யாக்கோபு, சந்திரன் வந்து நிலா வந்து அவங்க தாய், 11 நட்சத்திரம் 12 கோத்திரங்கள். அதே வெளிப்படுத்தின விசேஷத்தில் 12 நட்சத்திரம் 12 கோத்திரம். 12 கோத்திரத்தில் சூரியனை ஆடையாக அணிந்திருந்தார். சூரியன் என்று வந்து பிதாவை குறிக்கிறது. 12 நட்சத்திரம் 12 கோத்திரத்தை குறிக்கிறது. அவங்க காலுக்கு கீழே இருக்கிற சந்திரன் வந்து பெண்களுக்குள்ளே அவங்க தான் பெஸ்ட் அப்படின்றது மாதிரி குறிக்குதுங்க. அப்போ பாருங்கள், ஆண்டவரே அவங்கள கப்ரியேல் தூதர் மூலயமா சொல்கிற பாருங்கள், கிருபை பெற்றவளே பெண்களுக்குள் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அப்போ அன்னை மரியாள் எவ்வளோ பரிசுத்தமானவங்க பார்த்தீங்களா? அவங்க அவ்வளோ பரிசுத்தமானவங்க. அவங்கள பற்றி பேசுறதுக்கு நம்மளுக்கு தகுதியே கிடையாது. ஆனாலும் சில நண்பர்களோ சில விசுவாசிகளோ அவரை பற்றி பேசுகிறீங்க. அது வந்து தப்புங்க. அப்படிலாம் பேசாதீங்க. வேதத்தை படித்து பாருங்கள். வேதத்தில் உள்ளபடி பேசுங்க. அவங்க உண்மையிலேயே அவங்களுக்கு வேறு சகோதரர்கள் ஏசப்பாவுக்கு இருந்திருந்தால் யோவான் கிட்ட சிலுவையில் இருக்கும்போது யோவான் கிட்ட இதோ உன் தாய் இதோ உன் மகன் சொல்ல மாட்டார். ஏன்னா ஒருத்தர் இருந்தால் மற்ற 4 பசங்க இருந்திருந்தால் 4 பசங்க அம்மாவை பார்த்துக்குவாங்க. அப்படி போய் சீடர்கிட்ட எல்லாம் ஒப்படைக்க மாட்டாங்க. சீடரும் பார்த்தீங்கன்னா அவருக்கு நற்செய்தி அறிவிக்கிற பணி இருக்குது. அவர்கிட்ட போய் நீ எங்கள் அம்மாவை பார்த்துக்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அப்போ பாருங்கள், ஆண்டவரே வந்து இதோ உன் தாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய அந்த கோத்திரத்திலேயே பெஸ்ட்டு பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னை மரியாதை தான் சொல்லியிருக்காங்க. அதனால் வேதத்தை புரட்டி எதுவும் பேசாதீங்க. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்ததை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 1லேருந்து 5 வரைக்கும் படித்து பாருங்கள். அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக ஆதியாகமம் 37 9வது அதிகாரத்தை படித்து பாருங்கள். மற்றபடி லூக்கா 1வது அதிகாரம் 28வது வசனத்தை படித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்த மகிழ்ச்சி. உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.